السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم صوموا تصحوا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாதியும் சமாதானமும் அருமை நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ஷஅபானுடைய மாதத்தில் கடைசி ஜும்மா இன்றும் அடுத்த வாரமும் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ் எப்படி ரஜபுடைய மாதத்தை அடைந்து ஷாபானுடைய மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தானோ அதே போன்று ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் மனதிற்கும் தந்தல்வானார். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமானுடையவர்களே, உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுக்கும் நான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே சஹாபாக்களை அழைத்து இந்த நோன்புடைய தயாரிப்புகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நோன்புடைய தயாரிப்பு அமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 2 மாதத்துக்கு முன்னாடியே துவா ஓதி விடுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துவா செய்வார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து சொல்வார்களாம், உங்களுக்கு முன்னால் ஒரு மாதம் வர இருக்கிறது. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் நரகத்துடைய வாசல்கள் மூடக்கூடிய மாதம். 2வது சிறப்பு, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கக்கூடிய மாதம். 3வது சிறப்பு, அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிடக்கூடிய மாதம். 4வது சிறப்பு, அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் தன்னுடைய திருமறையை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். 5வது சிறப்பு, அல்லாஹ் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு நோன்பை கடமையாக்கியிருப்பது போன்று உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்குவதற்கு காரணம் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இப்படி பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்கள் இந்த நோன்புக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். 6 மாதங்களாக யா அல்லாஹ் எனக்கு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துஆ செய்வார்கள். ரமலான் முடிந்த பிறகு அடுத்த 6 மாதமாக இப்படி சொல்வார்கள், நான் ரமலானில் செய்த அத்தனை அமல்களையும் கபூல் செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். காரணம், இந்த நேரத்தில் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய சலுகை போன்று வேறு எந்த மாதத்திலும் அல்லாஹ் இது போன்ற ஒரு சலுகைகளை கொடுக்க மாட்டார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் கூட எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது, 12 மாதங்கள் இருந்தாலும் 11 மாதங்களை அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த ரமலானுடைய மாதத்துடைய பெயரை மட்டும் அல்லாஹ் சொல்லியிருப்பான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் என்ற பெயரை சொல்லி அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை இறக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம்
பலவிதமான அதற்கு பெயர்கள் சொல்லப்படும். அதில் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை கரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானை வருவதற்கு முன்னால் நாம் எவ்வளவு தயாரிப்பு செய்ய வேண்டும்? அந்த ரமலானை நாம் முதலில் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதத்தில் நம்மளுடைய அமல்களுடைய பட்டியலை நாம் செய்ய வேண்டும். தகச்சத்தில் எழுந்திருத்ததிலிருந்து திரும்பவும் நம் தராவி தொழுதுவிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கும் வரை நம்முடைய அமல்கள் எந்த நேரத்தில் எந்த அமல்களை செய்ய வேண்டும், எவ்வளவு குர்ஆனை ஓத வேண்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் நாம் கொஞ்சம் பேசுகிறவங்க இங்கே பேசாதீங்க, இங்கே பயான் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அல்லாஹ் இது போன்ற ஒரு மாதத்தில் நிறைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை, இதற்கு முன்னுள்ள சமுதாயத்துக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். எதன் காரணமாக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றான்? இன்னும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உடையவர்களே என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். பொதுவான ஒரு விஷயமாக இருந்தால் யா அய்யுஹன்னாசு, மக்களே என்று சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உடையவர்களே என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவான். அந்த அடிப்படையில் இந்த நோன்புடைய வார்த்தைக்கு அல்லாஹ் உபயோகப்படுத்தப்படுத்த வார்த்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்களே. அடுத்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், முன்னுள்ள சமுதாயத்துக்கு நோன்பை கடமையாக்குவது போன்று. எதன் காரணமாக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான் என்றால், நீங்கள் மட்டும் நான் அல்லாஹ்க்காக நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, நான் மட்டும் தாகித்து இருக்கேன், நான் மட்டும் பசியோடு இருக்கேன், என்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் இழந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் முன்னாடி உள்ள சமுதாயமும் இது போன்ற நோன்புகளை வைத்திருந்தது, அவர்களும் நோன்பு வைத்தார்கள். எனவே நீங்கள் தான் புதுசாக செய்ய உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பொதுவாக ஒரு முசீபத்து வருதுன்னு சொன்னால் நமக்கு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டான்னு கவலைப்பட்டுரும். ஒரு சுகர் இருக்குது, அந்த சுகரை பார்த்து டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு சுகரா, கவலைப்படாதீங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆறுதல். அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்கள் மட்டும் நோன்பு வைக்க நினச்சிக்காதீங்க, முன்னோட உள்ளவங்களுக்கும் இது போன்ற நோன்பு எல்லாம் கடமையாக இருக்கான். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சுன்னு சொன்னால் ஐயோ என்ன ஆச்சு தெரியலையேன்னு நினைப்போம். எல்லாத்துக்குமே கரண்ட் போச்சுன்னு சொன்னால் சரி, எல்லாத்துக்கும் கரண்ட் போயிடுச்சு. அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த நோன்பை சொல்லும்போது உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன், அதே போன்றுதான் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். அல்லாஹ் எந்த அடிப்படையில் முன்னுள்ளவர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்று பார்த்தால், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் இது போன்ற நோன்புகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். மிக பெரும் ஒரு சோதனை இறங்குகின்றது, அந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். மூசா அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க வேண்டும், நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் நெருங்குவதற்கு அவர்கள் கேட்ட வார்த்தை, அல்லாஹ் சொன்ன வார்த்தையும் இதுதான். வேறு எந்த அமலையும் அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் நோன்பு வையுங்கள், 30 நாட்கள் நோன்பு வையுங்கள், ப்ளஸ் அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் 40 நாள் நோன்பு வைத்துருவாங்க. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு நபியிடம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, 40 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள், நான் உங்களுக்கு. அதற்கு பிறகு 40 நாள் மூசா அலைஹி வஸல்லம் அங்கே நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அங்கே தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹ் இறங்கியிருக்கின்றார். ஒரு வேதங்கள் கொடுக்கும் போது பொழுது அல்லாஹ் அங்கே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஒரு அன்பளிப்பு எது என்றால் நோன்பு தான். மிகப்பெரும் இக்கட்டான ஒரு சோதனை, மிகப்பெரும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மரியம் அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்கும்போது, யா அல்லாஹ், நான் கர்ப்பமாகிவிட்டேன், ஊர் மக்கள்லாம் பேசுவாங்க, நான் என்ன செய்கிறது? அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மரியமை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் நோன்பு வையுங்கள். மரியம் அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொன்னான். ஒரு மாசமான பொண்ணு, அது எப்படி நோன்பு வைக்க முடியும்? எப்படி நோன்பு வைக்க முடியும்? இந்த இடத்துல நாம் விளங்க வேண்டுவது, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை எதை தொடர்ச்சியாக செய்வானோ அந்த செயல்களை அல்லாஹ்விற்காக அடங்கி இருப்பது. அவன் உண்ணுவது, பருகுவது, உடலிச்சைகளை பூர்த்தி செய்வது, இதெல்லாம் ஒரு மனிதன் அன்றாடம் செய்ய வேண்டியது. அல்லாஹ்விற்காக அவன் அடக்குகின்றானே, அதுதான் நோன்பு. நோன்பை நம்ம விளங்கணும். இன்னைக்கு என்ன செய்யறோம்? நோன்புன்னு சொல்லிட்டு
வயிறு வயிறு வயிறும் வாயும் சாப்பிட்றதில்ல, ஆனால் உடல் உறுப்புகள் எல்லா ஹராம் ஜாத வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்கிறோம்? நம்ம நோன்பு வச்ச நிலையில் டிவி பார்க்குறது, பாட்டு கேட்கறது, எல்லா ஹராமான காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். உடல் வெறும் வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டும் நோன்பல்ல, உடல் உறுப்புகளுக்கும் நோன்பு இருக்கிறது. உடல் உறுப்புகள் அத்தனையும் ஹராமை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய நோன்பு முழுமையான நோன்பாக ஆகும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மரியமே நீங்கள் நோன்பு வையுங்கள். அவங்க எப்படி நோன்பு வைக்க முடியும்? அல்லாஹ் சொன்ன வார்த்தை, பேசாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க. பேசாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நோன்பு. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசவில்லை, யாரிடம் பேசவில்லை, அத்தனை பேரும் தவறாக பேசினார்கள், நோன்பு வைத்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்த நிலையில் குழந்தையை மட்டும் காமித்தார்கள். குழந்தை அங்கே பேசியது, ஆனால் அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைத்தான். இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் அங்கே உதவியாக அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயம் எது என்றால் நோன்புதான். நோன்பை கொண்டு அல்லாஹ்விடம் அங்கே உதவி தேடினார்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நிறைய கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, நாம் பலவிதமான சோதனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது போன்ற ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்று ஆரம்பத்தில் நோன்பு எப்படி இருந்தது தான், இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்திற்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோன்பு தான் கடமையாக இருந்துச்சு. ஒரே ஒரு நோன்பு மட்டும்தான் வைக்கணும். எப்படின்னு சொன்னால், ஆஷூராவுடைய நோன்பு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோமே, அந்த நோன்பு மட்டும்தான் ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் இப்படியே தந்தான், ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய 3 நாட்கள், பிறை 13, 14, 15, அந்த 3 நாட்களை நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கி வைத்தான், விரும்பினால் நோன்பு வையுங்கள், தேவையில்லை என்றால் வைக்க வேண்டாம், ஆனால் நோன்பு வைப்பது சிறந்தது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். 4வது முறையாக அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட நோன்பு, ரமலானுடைய நோன்பை கடமையாக்கப்பட்ட உடனே அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மக்ரிபில் இருந்து இஷா வரை தான் உங்களுக்கு நோன்பு. அதாவது நோன்பு திறந்த பிறகு நீங்கள் உண்பது, குடிப்பது, தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வது, இதெல்லாம் மக்ரிபில் இருந்து இஷா வரை தான். இதுபோன்று படிப்படியாக தான் நோன்புடைய விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த மக்ரிபிலிருந்து இஷா முடியும் சொன்ன அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அதுலேயும் அவங்களுடைய கட்டுவப்பை இறந்துட்டாங்க. அவங்க சில பேர் சாப்பிடக்கூடியவர்களாக, குடிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய மனைவியிடம் இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, இன்னும் சில நபர்கள் அவங்க அப்படியே ஒரு சஹாபி அவங்களுடைய மனைவி உணவுக்காக போய் பார்க்க போனாங்க. வந்து பார்த்தா அவங்க தூங்கிட்டாங்க. நோன்பு திறந்தாரு, நோன்பு திறந்த நேரத்தில் அப்படியே அவங்களுடைய மனைவி உணவுக்காக பார்க்க போன நேரத்தில் அப்படியே தூங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கணவன் தூங்கிட்டு இருக்காரு. இஷாவுடைய நேரம் வந்துருச்சு. அடுத்த நாளுடைய நோன்பு கடை அப்படியே ரெகுலராக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தொடர்ச்சியாக நோன்பு சஹாபாக்களுக்கு இப்படியெல்லாம் பலவிதமான முறையில் அவர்கள் கட்டுப்பாட்டை இழந்ததுக்கு பிறகு அல்லாஹ் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நோன்பு போன்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நீங்கள் சஹருடைய நேரத்திலிருந்து சுபு சாதிக்கு முன்னாடி இருந்து அதே போன்று மகரிபுடைய நேரத்துக்கு முன்னாள் வரை நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இப்போ உள்ள நோன்பு போல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, அவனுடைய காரியங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த நோன்பை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நோன்பின் மூலமாக நாம் செய்ய வேண்டியது முதல் விஷயம், அதிகமாக நாம் திட்டம் திட்ட வேண்டும். இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். நம்முடைய அமல்களை எப்படி கூட்டுவது, நாம் அமல்களை எப்படி செய்வது, இந்த நேரத்தில் எப்படி நாம் பாவ மன்னிப்பை தேடுவது. ரமலான் என்றாலே பாவம் மன்னிப்பதை கற்பிப்பதற்கு தான். ஒரு மனிதனுக்கு ரமலானை அடைந்த பிறகும், ஒரு மனிதனுக்கு ரமலானை அடைந்த பிறகும் அவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனை விட நஷ்டவலி வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே நாம் முதலில் திட்டம் திட்ட வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ரமலானை கொடுக்க இருக்கின்றான். இந்த ரமலானை நான் முழுமையாக இபாதத்திலே கழிக்க வேண்டும். 2வது நியத்து வைங்க, இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கே, அந்த அமல் அல்லாஹ் 1க்கு 70 அல்லாஹ் தருவான். எனவே எல்லா ரமலானுடைய எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகுவேன் என்று நியத்து வைங்க. ஜமாத்தோடு தொழுகுவேன் அப்படின்னு நியத்து வைங்க. அதே போன்று இந்த நேரத்தில் நான் ஹராம்களை விட்டு ஒதுங்கி இருப்பேன், உடல் உறுப்புகளை ஹராமை விட்டு ஒதுங்கி இருப்பேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நோன்புடைய நேரத்தை கழிக்கணுங்கிறதுக்காக தூங்கியே கழிக்கிறது. சஹரை வச்சுட்டு அப்படியே தூங்குவான். சில நேரம் ஃபஜ்ரு கூட கிடையாது, சஹரை வச்சுட்டு படுத்துடுவான். அதுக்கு எந்திரிக்கும் போது
லுகரை தொழுதுட்டு தூங்குவோம். அடுத்து எந்திரிக்கும் போது அசருக்கு பின்னாடி நோன்பு கஞ்சி வர அந்த வேலை முடிச்சுட்டு அப்படியே மகரிப் நோன்பு திறந்துடுறது. இப்படி தூங்கிய கழிப்பதற்கு பேர் அல்ல நோன்பு. நம்மளுடைய நோன்பை அமல்களை கொண்டு கூட்ட வேண்டும். எனவே நம்மளுடைய ஹராமை விட்டு, உடல் உறுப்புகளுடைய ஹராம்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். ரெண்டாவது, உடல் உறுப்புகளை ஹராமை இப்படி நம்ம செய்யணும், செய்யக்கூடிய சஹரும் இஃப்தாரும் ஹலாலான முறையில் இருக்கணும். செய்யக்கூடிய சஹரும் இஃப்தாரும் ஹலாலான முறையில் இருக்கணும். இன்னைக்கு சஹருடைய உணவு, இலவச உணவு எப்படிலாம் சொல்லப்பட்டு தந்துட்டு இருக்காங்க. அதில் எத்தனையோ ஹராம்களும் கலக்கப்பட்டு சஹருடைய உணவில் போயிட்டு இருக்கு. இஃப்தாரும் அதே நிலையில் தான் இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய நோன்பு பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் சஹரும் இஃப்தாரும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். நியத்து வைங்க, நான் என்னுடைய நோன்பை நான் சஹரிலும் இஃப்தாரிலும் முழுமையாக என்னுடைய பணத்தை கொண்டு ஹலாலான முறையில் நான் நோன்பு வைப்பேன், ஹலாலான முறையில் நோன்பு திறப்பேன் என்று நியத்து வைங்க. அதே போன்று அதிகமாக இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் இந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். குர்ஆனுக்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். அப்படி இருக்கும்போது இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்பை இறக்கியிருக்கா, ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கா. அந்த நேரத்தில் ஓதக்கூடிய 1/70 என்று சொல்லும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் கூட்டிக் கொண்டே போகும். எனவே இந்த நேரத்தில் அதிகமாக நாம் குர்ஆன் ஓத வேண்டும் என்று நியத்து வைக்கணும். அதே போன்று இந்த நோன்பை சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் நோன்பு வைக்காம விட்டுறலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் யோசிக்கணும், அடுத்த நோன்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது, அடுத்த நோன்பு நம்ம இருப்போமான்னு தெரியாது. அதனால் நீங்கள் முடிவு செய்யணும், இந்த நோன்பு இருக்கிறது, இதுதான் எனக்கு கடைசி நோன்பு. ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு நம்ம நோன்பு வைக்கணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த நோன்பு இருக்கிறது, இதுதான் எனக்கு கடைசி நோன்பு, அடுத்த ரமலானில் நான் இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் நியத்தை வச்சு நோன்பு வைங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் அடுத்த நேரத்தில் எனக்கு எப்படி ஹயாத்தை வைத்திருப்பான் என்று தெரியாது. எனவே நான் முழுமையாக நோன்பு வைக்க நியத்து வச்சு இந்த நேரத்தில் நோன்பு வைங்க. அல்லாஹ் நோன்பு போன்று வேற எந்த சிறப்பையும் அல்லாஹ் செய்வதில்லை. நோன்புக்கு என்று தனி சிறப்பு இருக்கு. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நோன்புக்கு உள்ள சிறப்புகளை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் சொன்னா, மனிதன் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் அத்தனை அமல்களும் அவனுக்குரியது, நோன்பு மட்டும் எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். நோன்பு மட்டும் எனக்குரியது. இதற்கு நிறைய விளக்கம் கொடுக்கும்போது அதுக்கு நோன்புக்கு மட்டும் எனக்குரியது என்று சொல்வதற்கு காரணம், முதல் விஷயம், நோன்பு முகஸ்திதியை விட்டு ஒரு மனிதனை நீக்கக்கூடியது. ஒரு மனிதன் தொழுகுவது என்பது அத்தனை நபர்களும் பார்க்கக்கூடிய ஒன்று. ஹஜ்ஜு செய்யும்போது அத்தனை பேரும் பார்ப்பாங்க. எந்த அமல் செய்யலாலும் மற்றவர் குர்பானை கொடுப்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நடக்கும். ஆனால் நோன்பு அவனுக்கும் ரப்புக்கும் மட்டும்தான். 2 விஷயங்கள் அவனுக்கும் ரப்புக்கு மட்டும்தான் உள்ளது. ஒன்று நோன்பு, 2வது குளிப்பு கடமை. அதுவும் கூட மனைவியுடன் இருப்பது மனைவிக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நோன்பு மட்டும்தான் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் முடியாது. ஒரு மனிதன் நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போய் குடிச்சுக்கலாம்னா நம்மளுடைய நோன்பு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ அந்த நோன்பை அல்லாஹ்விற்காக அவன் முழுமையாக இருக்கிறேன் என்று நியத்து வைக்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நோன்பு எனக்குரியது என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால், நாளைக்கு அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சில பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் தவறு விட்டால் என்றால் அல்லாஹ் அதுக்கு நிறைய தண்டிப்பான். இப்படி தண்டிக்கும் போது சில நேரங்களில் நம்மளுடைய நன்மைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பான். நன்மையை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய நன்மையை தூக்கி அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுப்பான். நம்மள்கிட்ட நன்மை இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய பாவத்தை தூக்கி அல்லாஹ் நம்மள்கிட்ட போடுவான். இந்த விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் நோன்புல மட்டும் கை வைக்கவே மாட்டான். மற்ற தொழுகை, மற்ற சதக்கா, மற்ற ஜகாத் எது இருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹ் தூக்கி கொடுத்து விடுவான். நோன்பு எனக்குரியது, அதில் நான் கை வைக்க மாட்டேன். அல்லாஹ் ஒரு மனிதன் வைக்கக்கூடிய நோன்பில் கை வைக்க மாட்டான். இப்போ நோன்பை வைத்து அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை கூட்ட வேண்டும். இந்த நேரத்தில் நோன்பு அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்று தெரியாது. எனவே நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று நியத்து செய்ய வேண்டும். 3வது அல்லாஹ் சொன்ன வார்த்தை நோன்பு எனக்குரியது என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதற்கு என்றால், இதுக்கு முன்னால் உள்ள அதாவது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபிர்கள், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க எந்த அளவுக்கு நோன்புடைய நேரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், மற்ற நேர்ச்சிகள் எல்லாம்
மற்ற அமல்களை எல்லாம் மற்ற கடவுளுக்கு செய்வாங்க. சிலைகளை கொண்டு ஹஜ் செய்திருக்கிறார்கள், சிலைகளை காபத்துல்லாவில் வைத்து ஹஜ் செய்திருக்கிறார்கள், அதே போன்று அதுக்கு சஜிதா செய்திருக்கிறார்கள், குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், நேர்ச்சை செய்திருக்கிறார்கள். எல்லாம் செய்யும் போது நோன்பை மட்டும் வேற எந்த கடவுளுக்கும் செய்யல, அல்லாஹ்க்கு மட்டும் தான் செஞ்சாங்க. நோன்பு மட்டும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் செஞ்சாங்க. ஒரு குர்பானி மற்ற கடவுளுக்கு கொடுத்தாங்க, உள்ள சிலைகளை வைத்து ஹஜ் செய்தாங்க, நேர்ச்சை செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். நோன்பை மட்டும் எனக்காக மட்டும் செய்தார்கள். இதை வைத்து தான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நோன்பு இருக்கிறது, அது எனக்குரியது என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்தியிருக்கின்றார். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை விட சிறந்தது உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நோன்பை கொண்டு அல்லாஹ் அவன் நம்மளுடைய அத்தனை சோதனைகளில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். எனவே வரக்கூடிய ரமதானில் 30 நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய நேரங்களை முழுமையாக ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. முழுமையாக இபாதத்திலேயே இருந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முழுமையான பொருத்தத்தை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.